ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயர்ச்ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் 32 வகை கணபதிகளில் இரண்டாவதாக கருதப்படக்கூடியவர் இந்த தருண கணபதி. தருணம் அப்படின்ற சொல்லுக்கு வளர்ச்சி, புத்துணர்ச்சி, இளமை, துடிப்பு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் துடிப்பையும் தரக்கூடியவர் இந்த தருண கணபதி. நல்லதொரு தருணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் துவக்கக்கூடியவர் இந்த கணபதி. ஆல்ரெடி நமக்கு தெரியும், கணபதினாவே முழுமுதற் கடவுள். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இவரை வணங்கிட்டு தான் அடுத்தடுத்த கடவுள்களை நம்ம வணங்குவோம். அப்படி இந்த தருண கணபதியை யாரெல்லாம் வணங்கலாம், எப்போதெல்லாம் வணங்கலாம் அப்படின்ற சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். புதிதாக யாரெல்லாம் வேலைக்கு செல்கிறாங்களோ, இல்லை புதிதாக தொழில் தொடங்குறவங்க, முக்கியமாக இந்த 2 பேரும், இல்லை புதிதாக ஒரு படிப்பை தொடர போகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கணபதியை வணங்கிட்டு அவனுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிறகு வணங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, இதில் எல்லாமே சின்ன சின்ன தடைகள் வரும். கல்வியிலையோ இல்லை வேலையிலையோ தொழிலையோ சின்ன சின்ன தடைகளை வரும். அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவரும், அந்த தடைகளை கடந்து அடுத்த நிலைக்கு அடுத்த தருணத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவரும் தான் இந்த தருண கணபதி. அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த தருண கணபதி முக்கியமாக வேலை தொழில் செய்யும்போது இவரை வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் 10ஆம் பாவகம் அப்படின்றது கர்ம பாவகம் சொல்லுவாங்க. இந்த கர்மா நம்ம செய்யக்கூடிய செயல்தான் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தரக்கூடியது. அதுபோல் இந்த 10ஆம் பாவகம் கர்ம பாவகம், வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பாவகம் நன்றாக இயங்க வேண்டும். அப்படின்னா அதை பொறுத்து தான் நம்மளுடைய வேலை தொழிலை பொறுத்து தான் நம்மளுடைய குடும்பமும், நம்முடைய வருமானமும், நம்முடைய கடன்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த கர்ம பாவகம். இந்த கர்ம பாவகத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து நல்லதொரு தருணத்தை, நல்லதொரு துடிப்பை, நல்லதொரு வெற்றியை தரக்கூடியவர் தான் இந்த தருண கணபதி. அதனால் நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை பூஜை போட போகிறீங்கன்னா முதல்ல தருண கணபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தம், மூதாதையர்களை வணங்கிவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை செய்வது மிகச்சிறப்பு. தொழிலையோ வேலையிலோ சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அருளையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் இந்த தருண கணபதி. இந்த தருண கணபதியை முன்னது சொன்னது போல தான் சங்கடஹர சதுர்த்தி, மகா சங்கடஹர சதுர்த்தி, வளர்பில் வரக்கூடிய சதுர்த்தி, இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த கணபதியை நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த கணபதிக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். சிவப்பு, வெள்ளை 2 நிறத்தில் உடைய மலர்களை செய்து அர்ச்சனை செய்யலாம். இவருடைய ஸ்லோகங்களை சொல்லலாம் நீங்கள் தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக. அதே போல் இந்த தருண கணபதியோடைய ஆலயங்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கு எங்கும் இல்லை. ஆனால் சில இடத்துல இந்தியாவில் ஒரு 3 இடத்துல இவருடைய ஓவியங்கள் மட்டும் இருப்பதாக கருதப்படுகிறார்கள். அது என்னென்னா, மகா காளேஸ்வரர் கோவில் அப்படின்ட்டு மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைனில் இருக்கிற கோவிலில் இவருடைய உருவங்கள் இருக்கக்கூடிய ஓவியம் இருக்கிறது. அதே போல் நஞ்சன்கூடு அப்படின்னு மைசூர் பக்கத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் நஞ்சன்கூடு கணபதி அப்படின்ற இருக்கார். இது மைசூர் பக்கத்தில் இருக்கிறது. அங்கேயும் ஓவியமாக தான் இருக்கிறது. அதே போல் பழவங்காடி கணபதி, இது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். பழவங்காடி மகா கணபதி கோவிலில் இந்த தருண கணபதியோடைய ஓவியம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா எதுக்காக போகணும், இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த
அவருடைய தருண கணபதியோடைய ஓவியங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. முக்கியமாக தொழிலோ முதலாக வேலைக்கு செல்லும்போது இந்த தருண கணபதியை வணங்கிட்டு அடுத்த செயல்களை செய்வது மிகச்சிறப்பு. உங்களுடைய கர்ம பாவகத்தை ஒரு முறை பார்த்துட்டு, உங்களுடைய ஜாதகத்தில் கர்ம பாவகத்தை பார்த்துட்டு, ஏதேனும் தங்கு தடைகள் இருந்தால் முதலாவதாக இந்த தருண கணபதியை வணங்கிட்டு அடுத்த செயல்களை செய்யுங்க. நிச்சயம் ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அடுத்த சந்தர்ப்பத்தில் 3வது வரக்கூடிய கணபதியினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.